வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பணி ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 65க்கு உயர்த்த பரிந்துரை. பணி ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 65க்கு உயர்த்துவதற்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சைட் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். கட்டாய பணி ஓய்வுக்குரிய வயதான 60 வயதை 65க்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் அவசரமும் இருப்பதாக அசாலினா குறிப்பிட்டார். 60 வயது பணி ஓய்வுக்கு பிறகும் பலர் உடல் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கின்றனர். தொழில் ரீதியாக அவர்கள் பெற்ற அனுபவம் வீணடிக்கப்பட்டுவிடக்கூடாது. அவர்களின் அனுபவத்தையும் அறிவு முதிர்ச்சியையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அசாலினா வலியுறுத்தியுள்ளார். கட்டாய பணி ஓய்வு பெறும் 60 வயதை கொண்டவர்களை பல நாடுகள் இன்னமும் இளையோர் பட்டியலில் வகைப்படுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். PKR கட்சியின் மத்திய தலைமைத்துவ தேர்தல் முடிவுகள் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியாகும். கட்சி பொதுச் செயலாளர் ஃபூசியா சாலே கூறுகையில், மத்திய தலைமைக்குழு, இளைஞர் பிரிவு, மகளிர் பிரிவு ஆகியவற்றுக்கான வாக்கெடுப்பு வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். 30,000க்கும் மேற்பட்ட நிகராளிகள் இதில் பங்கேற்பார்கள். அவர்களில் 9,000 பேர் நேரில் வாக்களிப்பார்கள். மீதமுள்ளவர்கள் இயங்கலையில் வாக்களிப்பார்கள். கட்சி தலைவர் பதவிக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா அன்வாருக்கும் தற்போதைய பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லிக்கும் இடையே நேரடி போட்டி இருக்கும். பினாங்கு மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை குறித்து அதன் இந்நாள் முதல்வர் சோக்கான்யோ விளக்கமளிக்க வேண்டும் என்று பினாங்கு முன்னாள் முதல்வர் லிம் குவான் எங் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2019 மாநிலத்தின் ஒருங்கிணைந்த வருவாய் 1.15 பில்லியன் ரிங்கெட்டிலிருந்து 2024 500 மில்லியன் ரிங்கெட்டாக குறைந்துள்ளது. இது 5 ஆண்டுகளில் 1.1 பில்லியன் ரிங்கெட் வீழ்ச்சியை காட்டுகிறது என்று லிம் சுட்டிக்காட்டினார். 500 மில்லியன் ரிங்கெட் பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசிடமிருந்து 100 மில்லியன் ரிங்கெட் முன்கூட்டியே பெற்றதை அடுத்து பினாங்கின் நிதிநிலை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பினாங்கு மேம்பாட்டுக் கழகமான PDCக்கு மாநில அரசு செலுத்த வேண்டிய 300 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான கடன் குறித்தும் கேள்வி எழுப்பினார் லிம் குவான் எங். கடந்த 2023 எந்த கடனும் இல்லை என்று சோக்கான்யோ கூறியதற்கு முரணானது என்றார் அவர். மலேசிய கல்வி அமைச்சு தேசிய புத்தக கழகம் வழியாக 6 மலேசிய புத்தக தொழில் சங்கங்களுடன் இணைந்து கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சியை எதிர்வரும் 23 மே முதல் 1 ஜூன் வரை ஏற்பாடு செய்கிறது. 42வது ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த புத்தக கண்காட்சியில் நாட்டின் முன்னணி புத்தக நிறுவனங்களில் ஒன்றான ஜெயபக்தியும் கலந்து கொள்கிறது என தெரிவித்தார் அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜு. வணக்கம். வருகின்ற 24 தேதி 5வது மாதம், அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று கோலாலம்பூரில் இருக்கின்ற உலக வாணிக மையத்தில் அனைத்துலக புத்தக கண்காட்சி நடைபெறவிருக்கின்றது. 42வது ஆண்டாக நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி விழா சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியை அதிகபூர்வமாக நமது பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். 23ஆம் தேதி தொடக்கம் ஜூன் 1ஆம் தேதி மட்டும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும். காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த புத்தக கண்காட்சிக்கு பார்வைக்கும் விற்பனைக்கும் திறந்திருக்கும். குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி 42 ஆண்டுகளை எட்டியிருக்கிற காரணத்தினால் பல புதிய யுக்திகளை இந்த ஆண்டு அவர்கள் கையாள இருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கும் இந்த கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சியானது புத்தக பிரியர்கள் தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை வாங்கவும் பல்வேறு அங்கங்களில் பங்கேற்கவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக விளங்குகிறது. அனைத்துலக புத்தக கண்காட்சியில் தமிழ் விடுபடக்கூடாது என்பதற்காகவே இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த புத்தக கண்காட்சியில் ஈடுபட வேண்டுமானால் பொருட்செலவு நிறைய ஏற்படும். ஏன்னா இதற்கான கட்டணங்கள் அதிகம். ஜெயபக்தியை தவிர்த்து வேறு எந்த இந்திய நிறுவனமும் இந்த புத்தக கண்காட்சி இடம்பெறவில்லை என்பது எங்களுக்கு தெரிந்த தகவல்.
எல்லா வகையான புத்தகங்களும் இருக்கின்றன, வரலாற்று புத்தகங்களும் இருக்கின்றன. அதே போன்று மற்ற எந்த துறையை தொட்டாலும் எங்களிடம் புத்தகம் இருக்கின்றன. ஏன்னா இந்த கண்காட்சி என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் நான் காட்சிக்கும் பாதைக்கு வைக்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்று யாரையும் நாங்கள் வற்புறுத்தப் போவதில்லை. வந்து பார்க்க வேண்டும். இது போன்ற புத்தகங்களை தெரிந்து கொண்டால் பின்பு உங்களுக்கு தேவைப்படும்போது அந்த புத்தகங்களை எங்கு வாங்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்காக தான் இந்த புத்தக கண்காட்சி குறிப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றது. தங்கள் நிறுவனத்தின் தாரக மந்திரமான நாளும் தெரிய நாளும் வாசிப்போம் என்பதற்கு ஒப்ப எல்லா தரப்பு மக்களும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை புரிந்து பயன்பெற வேண்டும் என்று டாக்டர் கு. செல்வராஜு அழைப்பு விடுத்தார். தங்கும் வசதியை கொண்ட MRSM பள்ளியில் பயின்று வந்த மாணவி ஒருவரை வெளியில் அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக ராணுவ படையைச் சேர்ந்த சார்ஜன் ஒருவர் மலாக்கா அயர்கரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 32 வயது முகமது ஜுல்ஃபிகார் இஷாக் என்ற அந்த ராணுவ அதிகாரி நீதிபதி ஹெடேரியா சிரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 12 வயதுடைய அந்த மாணவியை தன்னுடைய புரோடுவா வீவா காரில் பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த ராணுவ அதிகாரிக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த மே 4 மதியம் 1 மணி அளவில் மலாக்கா சேங்கில் உள்ள ஈர சந்தையின் கார் நிறுத்தும் இடத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தொலக்கின்தானில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் காயமுற்ற FRU போலீஸ்காரர்களில் 3 பேர் மருத்துவமனையில் இன்னமும் தீவிர கண்காணிப்பு பிரிவில் உள்ளனர் என்று ஹிலேர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP டாக்டர் பக்ரி ஜைனால் அப்டீன் தெரிவித்தார். தொலக்கின்தான் மருத்துவமனையில் 3 தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் மேலும் ஒருவர் வழக்கமான வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ACP டாக்டர் பக்ரி குறிப்பிட்டார். தீவிர கண்காணிப்பு பிரிவில் உள்ள 3வரில் 2 சுய நினைவுக்கு திரும்பிவிட்டனர். மேலும் ஒருவருக்கு இன்று காலையில் அறுவை சிகிச்சை நடைபெற்று இருப்பதாக அவர் தெரிவித்தார். வாடிக்கையாளருக்கு சொந்தமான 55,000 ரிங்கிட்டை நம்பிக்கை மோசடி செய்ததாக வங்கி அதிகாரி ஒருவர் அலோஸ்டார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 41 வயது முகமது அப்துல் ரஹ்மான் அம்சா என்ற அந்த வங்கி ஊழியர் பாடாங் தெராப்பில் உள்ள ஒரு வங்கியில் பணியாற்றிய காலத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவருக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட ஊழியர் வாடிக்கையாளரின் அனுமதியின்றி அவருக்கு சொந்தமான பணத்தை சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. புத்ராஜயாவில் உள்ள SPRM அலுவலகத்திற்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு புறப்பட்ட வர்த்தக பெண்மணி டத்தின்ஸ்ரீ பமிலாலிங் காணாமல் போன நிலையில் அவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் தகவலை சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமர் கான் மறுத்தார். அதேவேளையில் பமிலாலிங் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஆன்லைன் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்ட செய்தி தொடர்பில் அந்த செய்தி நிறுவனத்திற்கு எதிராக விசாரணை செய்யப்பட்டு வருவதாக டத்தோ உசைன் குறிப்பிட்டார். பமிலாவின் சடலம் பட்டாலிங் ஜயாவில் உள்ள ஒரு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இச்செய்தி தொடர்பில் சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனத்திற்கு எதிராக குற்றவியல் சட்டம் 504 மற்றும் 1998 ஆண்டு தொடர்பு பல்லுலக சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக டத்தோ உசைன் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவரை மோதி தள்ளி மரணம் விளைவித்ததாக லாரி ஓட்டுநர் ஒருவர் கொலலாங்காட் தொலோ டத்தோ மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 32 வயது மோகனதாஸ் என்ற அந்த லாரி ஓட்டுநர் மாஜிஸ்ட்ரேட் மஸ்லிண்டா ஸ்லாமட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மே 14 மதியம் 12:30 மணி அளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு அருகில் ஜாலான் பந்திங் சாலையின் 13வது கிலோமீட்டரில் 43 வயது முகமது நஸ்ரி சம்சூரி என்ற மோட்டார் சைக்கிளோட்டிக்கு மரணம் விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 15 ஆண்டு சிறை மற்றும் 1 லட்சம் ரிங்கெட் அபராதம் விதிக்க வகை செய்யும் 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் மோகனதாஸ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்.
பினாங்கிற்கும் கம்போடியா தலைநகர் புனோமுக்கும் இடையில் நேரடி விமான சேவை தொடங்கப்படவிருக்கிறது. இந்த புதிய வழித்தடத்தை பினாங்கு மாநில அரசு வரவேற்றுள்ளது. கம்போடியாவின் அதிகாரத்துவ விமான நிறுவனமான கம்போடியா ஏர்வேஸ் வரும் ஜூன் 26ஆம் தேதி புனோமுக்கும் பினாங்கிற்கும் நேரடி விமான சேவையை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இந்த புதிய வழித்தடம் குறித்து கம்போடியா ஏர்வேஸ் உறுதிப்படுத்தியிருப்பதாக பினாங்கு சுற்றுலா, புத்தாக்கம் மற்றும் பொருளாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹொன்வாய் தெரிவித்துள்ளார். நாள்பட்ட கடும் நோய்கள் கொண்ட வயது முதிர்ந்தவர்கள் இலவச இன்ஃபுளுவென்சா தடுப்பூசியை உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இதுவரை 65.16 விழுக்காடு முதியவர்களுக்கு இன்ஃபுளுவென்சா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 56,237 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட கையிருப்பு உள்ளது எனவும் அமைச்சு கூறியது. எனவே இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அரசு சுகாதார நிலையங்களில் வயது முதிர்ந்தவர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். மை சஜாத்ரா செயலி மூலமாகவோ அல்லது அருகிலுள்ள மாவட்ட சுகாதார அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ முன்பதிவு செய்யலாம். சபா கோத்தா கினபாலு கம்போங் புலா பனம்பாங்கில் நிகழ்ந்த தீ விபத்தில் பாட்டியும் பேத்தியும் கருகி மாண்டனர். இன்று அதிகாலை 5 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் தீயின் மத்தியில் தப்பிக்க இயலாமல் 82 வயது பாட்டியும் அவரின் 14 வயது பேத்தியும் மாண்டதாக கோத்தா கினபாலு தீயணைப்பு நிலைய தலைவர் ஆர்டின் கீலு தெரிவித்தார். இவ்விபத்தில் அந்த மூதாட்டியின் வீடு முற்றாக அழிந்தது. கார் ஒன்றும் சேதமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.